பேசிக்கலி வந்து டிசிப்ளின் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளேயே வந்து ஒரு இன்னொரு வார்த்தை இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா டிசைபிள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா டிசைபிள் அப்படின்னா ஆங்கிலத்துல வந்து சீடன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த சீடன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? குரு சிஷ்யன், சீடன் சிஷ்யன். ஸோ அந்த ஸோ ஒரு ஒரு உண்மையான ஒரு டிசைபிளா இருக்கிறது தான் வந்து டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு டிசைபிள் அப்படின்னா உள்ளபடியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யாருக்கு டிசைபிள்னா இறைவனுக்கு டிசைபிள். ஓகே. நான் வந்து அப்பப்போ சொல்லுவேன், பெரிய பெரிய மேடைகள் சொல்லுவோம், பயங்கரமா சிரிப்பாங்க, உளுந்து உளுந்து சிரிப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பேசுறது 5 நிமிஷம் தான் சிரிப்பாங்க. அப்புறம் பயங்கர சீரியஸா கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 30வது நிமிஷம் நான் சொன்ன அந்த விஷயத்த வந்து சொல்லும்போது கண்டிப்பா சிரிப்பு நிறுத்திட்டு பயங்கர சீரியஸா கேட்டிருப்பாங்க. ஏன்னா நான் சொல்ற விஷயம் அந்த மாதிரி முதல்ல சிரிப்பு கொடுக்கும், சிரிக்க வச்சிடும். அதே விஷயம் தான் நான் மறுபடியும் பேசுவேன். அது வந்து 5 நிமிஷத்துல வந்து மறுபடியும் யோசிக்க வைக்கும். 30வது நிமிஷம் அதுதான் லைஃப்னு தோணும் அவங்களுக்கு. அது என்னன்னா உங்களுடைய நீங்க டிசிப்ளின்டா இல்லையா அப்படின்றது எங்க கத்துக்கிறது? ஐ மீன் இப்ப நீங்க எந்த அளவுக்கு டிசிப்ளின்டு, நீங்க உங்களுக்கு டிசிப்ளின் இருக்குதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கே தெரியணும்னா உங்களுடைய டாய்லெட்ல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சுதான் நீங்க வந்து டிசிப்ளின்டா இல்லையா அப்படின்றது தெரியும். ஓகே. எப்படிங்க சார்? உங்களுடைய டாய்லெட்ல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றத வச்சு உங்களுடைய டிசிப்ளின் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். இது நான் வந்து இந்த மேடையில சொல்லும் போதும் பயங்கரமா சிரிப்பாங்கன்னு நான் சொன்னதுனால இப்ப நிறைய பேர் லைட்டா சிரிக்காம இருக்கிறீங்க. ஆனா உண்மை முதல்லயே வந்து நான் அது சொல்லாம சொல்லிதான் நீங்க சிரிச்சிருப்பீங்க. டாய்லெட்ல தான் பேசிக்கலி. ஏன்னா யாரும் வந்து நம்மளை பார்க்காத இடம் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னா அது டாய்லெட் தான் உலகத்துல. நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கதான் க்ளோஸ் பண்ணிக்குவோம் டோரை. ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூட நம்ம பார்க்க மாட்டாங்க. ஸோ டாய்லெட்ல நம்ம ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குதுன்றது தான் நமக்கு ஒரு அடையாளம் காட்டும் நம்மளையே. அப்போ அங்க நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம டிசிப்ளின் பர்சனா இல்லை இல்லையா அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். இதை நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா டிசிப்ளின் அதுதான். யாரும் நம்மை பார்க்காத போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் நமக்கு நம்மை அடையாளம் காட்டும்.